ஹே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு செல் தியரின்ற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு 3 பேர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தோம்னா 1838 மேத்யூ ஸ்லைடன் இவர் தான் அவர். இவர் வந்து ஒரு ஜெர்மன் பாட்டனிஸ்டாக இருந்திருக்காரு 1838. ஸோ அவர் என்ன ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா பிளான்ஸோட செல்ஸில் எடுத்து எக்ஸாமின் பண்ணி பார்த்துருக்காரு. டிஷ்யூஸ் எடுத்து எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறப்போ அவர் என்ன கண்டுபிடிச்சிருந்தார் அப்படின்னா ஒவ்வொரு பிளான்ஸில் இருக்கிற செல்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி வச்சுருந்தாரு. ஸோ அட் த சேம் டைமில் வந்துட்டு தியோடர் ஷ்வான் அப்படிங்கிறவர் இவர் தான் இவர் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஜுவாலஜிஸ்டாக இருக்கிறாரு. இவர் அடுத்த வருஷமே 1839 வந்து இவர் ஒரு ரிசர்ச் பண்ணுறாரு. இவர் எதை வச்சு பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அனிமல் செல்ஸை வச்சு ரிசர்ச் பண்ணுறாரு. ஸோ இவர் பண்ண ரிசர்ச் மூலிமா என்ன கிடச்சிச்சு அப்படின்னா அனிமல்ஸோட செல்ஸில் பார்த்தீங்கன்னா தின் அவுட்டர் பவுண்ட்ரி மாதிரி இருந்திருக்கு, இந்த மாதிரி இருந்திருக்கு. இது வந்து அனிமல்ஸில். பட் இதே பிளான்ஸில் பார்த்தோன்னா வெல் டிஃபைன்டான ஒரு செல் வால் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரியே தெரிஞ்சிருக்கு. பட் இங்கே வந்து ஏதோ ஒரு அவுட்லைன் மாதிரி ஏதோ பவுண்டரி மாதிரி இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சி வச்சிருக்காரு. பட் இன்னைக்கு தேதியில் நமக்கு தெரியும் அது வந்து பிளாஸ்மா மெம்பரேன். பட் அவரோட டைமில் அது ஒரு பவுண்டரி மாதிரி இருக்குன்றத அவர் வச்சு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தார். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தாருன்னா லாஸ்ட் இயர் அதே ஜெர்மனியிலேருந்து ஒருத்தர் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் தானே பாட்னிஸ்ட் நம்ம சொல்லியிருந்தோம்ல, அதாவது நம்ம மேத்யூ ஸ்லைடனோட தியரி எல்லாமே வச்சு பார்க்குறப்ப இவருக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா த ப்ரெசன்ஸ் ஆஃப் செல் வால்னு இருக்கிற ஒரு விஷயம் வந்துட்டு யூனிக் கேரக்டர் ஆஃப் பிளான்ட் செல்ஸ் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ பிளான்ட் செல்லுக்கு மட்டும்தான் வந்து செல் வால் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அனிமல்ஸில் வந்து அப்படி கிடையாது, அது ஏதோ பவுண்டரி மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி வச்சுருந்தாரு. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ஹைப்போதீசிஸ் ஒன்று வந்து சொல்கிறாரு. ஹைப்போதீசிஸ்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம எக்ஸாக்டான ஒரு விஷயத்தை வந்து ப்ரூவ் பண்ணி எல்லாமே இதுதான் அப்படின்னு ஒரு ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம தியரியாக வந்து சொல்லுவோம். பட் அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கிற ஐடியாலஜி எல்லாமே வந்துட்டு ஹைப்போதீசிஸாக வந்து சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜியில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட் செல்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் செல்ஸ். இப்போ ஒரு பிளான்ட்டாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு செல்ஸ்னால தான் ஆனது. அண்ட் அதோட நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஸோட ப்ராடக்ட்ஸ்லேருந்து தான் கிடைக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருந்தார். ஸோ இவர் இந்த விஷயத்த சொல்லியிருந்தாலுமே இதில் ஒரு பெரிய ட்ராபேக் இருந்துச்சு. அதை நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸ்லைடன் ஷ்வான் டுகெதர் ஃபார்மேட்டட் த செல் தியரி. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த செல் தியரின்ற ஒன்று கொடுக்குறாங்க. இது வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ண ஃபெயில் ஆச்சு அப்படின்னா எப்படி புது செல்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது, ஒரு செல்ஸ் எப்படி புது செல்ஸ் ஃபார்ம் ஆகுது, இல்லை முன்னாடி இந்த செல்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு பிக்கஸ்ட் கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. ஸோ இந்த கொஸ்டின் மார்க் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறதுக்கு வந்தவர் தான் நம்ம ருடால்ஃப் விர்ச்சோ. இவர் வந்து 1855 நியர்லி பார்த்தீங்களா எவ்வளோ இயர்ஸ் வந்துட்டு ஆயிருக்கு பார்த்தீங்களா, அப்ராக்சிமேட்லி இங்கே எவ்வளோப்பா நியர்லி 15 to 16 இயர்ஸ் வந்துட்டு டைம் எடுத்திருக்கு இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ 16 இயர்ஸ் கழிச்சு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆம்னிஸ் செல்லுலே இ செல்லுலா. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா செல்ஸ் எல்லாமே வந்துட்டு முன்னாடி இருக்கிற செல்ஸ்லேருந்து தான் டிவைட் ஆகுது. முன்னாடி இருக்கிற செல்ஸ்லேருந்து இன்னொரு செல் வருது. எதுவுமே புதுசாக வந்து க்ரியேட் ஆகலை, எல்லாமே முன்னாடி இருக்கிறத வச்சு தான் அடுத்தடுத்து வருது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தார். ஸோ இவர் இந்த தியரி கொடுத்ததுக்கப்புறம் இப்போது ஃபைனலைஸ்டான ஒரு மாடர்ன் தியரி என்ன ஹைப்போதீசிஸ்லாம் தாண்டி இப்போ ஒரு தியரி நமக்கு கிடச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லா லிவிங் ஆர்கானிசமும் செல்ஸ்னால ஆனது தான் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் செல்ஸோட ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஸ்வானும் ஸ்லைடனும் சொன்ன மாதிரி அந்த தியரியை வச்சுட்டு அதுக்கு அடுத்தான ஃபைனலான ஆன்சரில் செகண்ட் லைன் ஆல் செல்ஸ் அரைஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ், முன்னாடியே எக்ஸிஸ்டாக இருக்க செல்ஸ்லேருந்து தான் ஃபர்தர் செல்ஸ் வந்து டிவைட் ஆகுது, எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்றது வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்க நம்ம செல் தியரி. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஓவர்வியூ ஆஃப் அ செல் பார்க்கலாம்.